தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 25/3/2016 வெள்ளிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் இரவு 12:08 வரை, பிறகு சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு புனித வெள்ளி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சித்தர்கள் வழிபாட்டிலே நட்சத்திர அடிப்படையில் நமக்கு எந்த சித்தர் என்பதை நீங்கள் கண்டறிந்து இல்லத்திலே பூஜை அறையில் அந்த சித்தர் படத்தை வைத்து ஓம் குருவே சரணம் என்று 11 முறை சொல்லுவது, அவர் நாமத்தை சொல்லுவதன் மூலமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும். அவர்கள் சிவனிடம் சொல்லி உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதாக ஒரு ஐதீகம். அந்த அடிப்படையிலே திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு இடைக்காட்டு சித்தர் வழிகாட்டுவார். இடைக்காடர் திருவாதிரைக்கு உகந்தவர். இவருக்குரிய ஆலயம் எது? திருவண்ணாமலையிலே இவர் ஒரு திருவிளையாடலை நடத்தினார். திருவண்ணாமலையிலே இருந்து அந்த மலைமேல் இருந்து கொண்டு ஒரு முறை உலகம் முழுவதும் வறட்சியிலே வாடியது. நிலமெல்லாம் வெடிப்பு வந்துவிட்டது. மழையே வரவில்லை. 2 ஆண்டு காலமாக மழை வராமல் போய்விட்டது என்று சொல்லி இப்படி எல்லோரும் கலங்குகிற நேரத்தில் இடைக்காட்டு சித்தர் திருவண்ணாமலையிலே இருந்து நவகிரகங்களை எல்லாம் வருவித்தார். எல்லோருக்கும் கள்ளிப்பால் கொடுத்து மயக்க நிலையில் உருவாக்கி அவர்களெல்லாம் படுத்து கிடந்தார்கள். நவகிரகங்களில் எந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தால் மழை வருமோ அந்த இடத்தில் அந்த கிரகத்தை அமைத்தார். சுக்கிரன் 2 இருந்தால் 2ஆம் இடத்திலே சுக்கிரன், புதன் 3 இருக்க வேண்டுமானால் 3ஆம் இடத்திலே புதன், இப்படி மாற்றி அமைத்து படுக்க வைத்தார். திடீரென மழை பொழிய தொடங்கிவிட்டது. எனவே வறட்சி நீங்கி வளர்ச்சி வந்துவிட்டது. வாழ்க்கையில் வறட்சியில் இருந்தவர்கள் வளர்ச்சியடைய வேண்டுமானால் இடைக்காட்டு சித்தரை வழிபாடு செய்ய வேண்டும். எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்தாலும் இடைக்காடரை வழிபட்டால் உங்கள் வளர்ச்சி கூடும். அவருக்குரிய ஆலயம் திருவண்ணாமலை. அண்ணாமலையாரையும் உண்ணாமலையம்மையும் நீங்கள் வழிபாடு செய்தால் வாழ்க்கையில் உச்சத்திற்கு செல்லலாம். அதனால் தான் இன்றைக்கு திருவண்ணாமலையிலே கிரிவலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் செட்டிநாட்டு பௌர்ணமி கிரிவலம் என்ற ஒரு கிரிவலத்தை தொடங்கி எங்கள் செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளை தொடர்ந்து 227 மாதங்களாக நானும் சுற்றி வருகின்றோம். என்னுடைய தலைமையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுற்றி வருகின்றார்கள். காரணம், திருவண்ணாமலை அதற்கு முதல் எடுத்துக்காட்டு. அண்ணாமலையை நம்பினால் அனைத்து காரியங்களும் வெற்றியாக இருக்கும். அந்த அடிப்படையில் இடைக்காடருக்குரியது திருவாதிரை. திருவாதிரையில் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் எந்த விண்மீனில் பிறந்தாலும் இடைக்காடரை வழிபட்டால் இனிய வாழ்க்கை அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அண்ணன் தம்பிகளை அரவணைத்து செல்ல வேண்டிய நாள். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகாலையிலேயே வந்து அலைமோதும். வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. தாய்வழி ஆதரவு ஏற்படும். ரிஷபராசி நேயர்களே, நட்பு வட்டம் விரிந்து நலம் காணும் நாள். நண்பகலுக்கு மேல் நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரலாம். செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் விரயங்கள் கூடுதலாகத்தான் இருக்கும். வாங்கிய இடத்தை விற்கும் சூழ்நிலை உருவானாலும் கூட மீண்டும் இடம் வாங்கும் அமைப்பு உங்களுக்கு ஏற்படும். சனியின் பலம் நன்றாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பிற இனத்தாரின் கூட்டோடு தொழிலை வளப்படுத்திக் கொள்வீர்கள். மிதுனராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களால் விரயங்கள் ஏற்படும் நாள். விடிகாலையிலேயே உங்களுக்கு விரயங்கள் உருவாகலாம். விருப்பங்கள் நிறைவேறுவதில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும். குழந்தைகளால் கவலை உண்டாகலாம். குழந்தைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. கடகராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கும் நாள். மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவர். அரசியல் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். தொழிலில் ஏற்கனவே இருந்த இழப்புகளை எல்லாம் ஈடுகட்டும் விதத்தில் இன்றைக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். புதிய நபர்களை சந்தித்து பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். சிம்மராசி நேயர்களே, சோகங்கள் விலக சுற்றத்தார் உதவும் நாள். துணிந்து முடிவெடுத்து வெற்றி காணப் போகின்றீர்கள். குருவின் பலம் நன்றாக இருப்பதால் மனக்கலக்கம் அகலும். புதிய பங்குதாரர்கள் தொழிலில் இணைந்து தொழில் வளத்தை பெருக்க முன்வருவார்கள். சொத்து சேர்க்கைக்கு அஸ்திவாரம் இடுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, நாடி வந்தவர்களுக்கு உதவி நலம் காணும் நாள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் நீங்கள் கேட்ட உதவிகளை செய்வார்கள். வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும். கூட்டு முயற்சிகளில் தான் உங்களுக்கு லாபம் உண்டு. காலை 10:51 வரை உங்கள் ராசியில் சந்திரன் உலா வருகின்றார். 10:51க்கு மேல் துலாம் ராசிக்கு செல்கின்றார். லாபாதிபதி உலா வருவதால் காலையில் உங்களுக்கு கலகலப்பு ஏற்படும். வரவு திருப்திகரமாக இருக்கும் நாளாக அமையப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும் நாள்.
ஜென்மச்சந்திரனால் பயணங்கள் ஏற்படும். பயணத்தால் சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகள் உருவாகலாம். கொள்கை பிடிப்பை கொஞ்சம் தளர்த்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விலையுயர்ந்தவர்களை கையாடுவதிலே கவனம் செலுத்துங்கள். வீடு மாற்ற சிந்தனைகளும் ஊர் மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும் நாளாக இந்த நாள் அமையப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருக்கும் நாள். பண தேவைகள் உங்களுக்கு உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொழில் முன்னேற்றம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வீடு வாங்கும் யோகம் அல்லது சொத்துக்கள் சேர்ப்பதிலே அக்கறை காட்டும் விதத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றன. செவ்வாய்க்குரிய வழிபாடாக முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும் நாள். அலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். குறு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் மாறும். குழந்தைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்க எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நேற்று பாதியில் நின்ற பணி இன்று மீதியும் தொடரும். மகர ராசி நேயர்களே, அவசரமாக எடுத்த முடிவால் அல்லல்கள் ஏற்படும் நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ளுங்கள். பிடிவாதத்தை தளர்த்திக் கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் அனுசரிப்பு உங்களுக்கு குறைவாகவே கிடைக்கும். இந்த நாள் எச்சரிக்கை தேவைப்படும் நாளாக அமைகின்றது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. வரம்பு மீறி பேசுவதன் மூலம் வாய்ப்புகள் கை நழுவி செல்லலாம். உடன் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் பிரச்சனைகள் ஏற்படும். வேலை பார்க்கும் இடத்திலும் பிரச்சனைகள் உருவாகலாம். எனவே அமைதியை கடைபிடிப்பது நல்லது. வெள்ளிக்கிழமை என்பதால் அம்பிகை வழிபாட்டில் ஆர்வம் காட்டினால் துன்பங்கள் தூளாகும். அதே நேரத்தில் 2 புதன் இருப்பதால் மாமன் மைத்துனர் வழியில் கொஞ்சம் அனுசரித்து சென்றால்தான் மனக்கசப்புகள் மாறும். மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் புத ஆதித்ய யோகம் செயல்படும் என்று கனவுகள் நனவாகும் நாள். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதால் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினர்களும் சுமூகமாக முடியலாம். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமையின் அடிப்படையில் வடக்கு நோக்கி அம்பிகையை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.